அவருக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து 1000 வரிகள் தெரிந்தாலும் தந்தை என்ற அந்த வரிக்கு வரிகளே இல்லாத வாய்ப்புகளை தந்து தந்தையை பற்றிய ஒரு இனிய பேச்சினை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது எம்என் ஆயுஷ் அப்துல்லா. எங்கே மீண்டும் ஒரு உற்சாகமான கர ஒளிகளுக்கு மத்தியிலே அந்த நிகழ்வு. சஃபேயோலுக்கும் அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தந்தை எனும் மகுடத்தின் மகிமையை பேசலாம் என நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக தந்தையை பற்றி கூறும்போது கூறினார்கள், தந்தை என்பவர் சுவர்க்கத்தின் ஒரு அழகிய வாசல், அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உலகத்தில் நீங்கள் பேசும்போது அவருடைய மனம் காயப்பட்டு துன்பப்பட்டு துளப்பட்டு அவளுக்கும் சங்கடத்தை உருவாக்கி இந்த வாசலை நீங்கள் அழித்து விடாதீர்கள். அடை நேரத்தில் தந்தையை மகிழ்வித்து அதுவாக நாம் பெற்றுக்கொண்டு சுவர்க்கத்தின் சிறந்த வாசலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக கூறினார்கள். தந்தை எம்மை தோடு தூக்குண்டார்களே, ஏன் தெரியுமா? என்ன தடையினும் அது மட்டுமா? இப்படியும் சொன்னார், தந்தையுடைய மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி என்றும் தந்தையுடைய கோபம் அல்லாஹ்வுடைய கோபம் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக கூறினார்கள். தந்தை மடிக்க வேண்டும், தன்னை துஆவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் முதல் மரியாதை செய்யக்கூடியவர் உமது தந்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. தந்தை எம்மை தோழி தூக்குண்டார்களே, ஏன் தெரியுமா? இந்த தடைகளுமின்றி எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் எம்மளுக்காக, தம் பிள்ளை உள்ள வேண்டும் எம்மளுக்காக தோணியாகவும் ஏனியாகவும் ஏங்குவாக நம் தந்தைமார்கள். ஒரு தனக்கு ஒரு சொத்து சேர்க்காலோ, அது மட்டுமா? தனக்கு ஒரு சொத்து சேர்க்காலோ தந்தையை மட்டுமே மறந்து விடக்கூடாது. தந்தை மடிக்க வேண்டும், தன்னை துஆவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் முதல் மரியாதை செய்யக்கூடியவர் உமது தந்தையை கண்ணியப்படுத்தியவர் அல்லாஹ்வுடைய கண்ணியப்படுத்தியவர். எனவே நாம் தந்தையின் அன்பையும் அல்லாஹ்வுடைய போற்றத்தையும் பெற்று சுவனத்தை அடைவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்றி வசலாம்.